பேக் டு மை சேனல். ஸோ மார்னிங் வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் ஒரு 20 கொஷின் வந்து பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் செட் கொஷின் பேப்பரில். ஸோ இது வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன் 2023 நடந்த ஒரு கொஷின் செட்டு தான். ஸோ இதுலேருந்து நிறைய கேள்விகள்ன்றது ரிப்பீட்டடாகவும் கேட்கலாம். என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கும் ஒரு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2023 ஆண்டு நடந்த டிஆர்பி கொஷின் மார்னிங் வந்து 20 கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த 20 கொஷின் வந்து இதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். 21 கொஷின் இது. 21வது கொஷின்ஸ் வந்து பார்க்குறோம். இப்போ டேஸ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கட்டமைப்பின் தலைமையிடம் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ் கூட்டுறவு அப்படின்னா அதாவது மாவட்டத்தில் உள்ள மாநில கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கட்டமைப்பின் தலைமையிடம் ஆகும். ஸோ மாநில கூட்டுறவு வங்கினா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, ஸோ அந்த தலைமை கூட்டுறவு வங்கின்றது நமக்கு சென்னையில் தான் இருக்குது. ஸோ டிஎன்ஏசி பேங்க்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏசி பேங்க் தான் பொதுவாக இந்த கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கான குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன்களை வழங்குறதுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பாக இருக்குது. ஸோ அங்கே டிஎன்ஏசி பேங்க்லேருந்து தான் மற்ற மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக்கோ அல்லது நகர கூட்டுறவு வங்கிகளுக்கோ கடன்களோ நிதிகளோ வந்து வழங்குவாங்க. ஸோ அதனுடைய தலைமையிடமாக செயல்படுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் செயல்பட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து மொத்தம் பொதுவாக வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எந்த ஸ்டேட்டுன்னு வந்து கேட்கல, பொதுவாக வந்து கேட்டிருக்கன்றதுனால இது கண்டிப்பாக ஆப்ஷன் சி மாநில கூட்டுறவு வங்கியில் தான் குறிக்கும். ஆப்ஷன் சி தான் இதற்கான விடை. அடுத்த கொஷின், கூட்டுறவு வங்கிகளில் சிபிஎஸ் திட்டத்தினை தொடங்கிய வங்கி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் சிபிஎஸ் திட்டத்தை தொடங்கிய வங்கி என்னன்னு பார்த்திங்கன்னா நபார்டு வங்கி தான். ஸோ நபார்டு தான் நமக்கு வந்து மத்திய கூட்டுறவு வங்கிக்காக இருந்தாலும் சரி, தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபண்ட் அலோகேஷன் இந்த டிமாண்டுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, அதாவது கூட்டுறவு நடைமுறைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நபார்டு ஒரு வகையில் பெரிய காரணமாக இருக்குது. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் சிபிஎஸ் திட்டத்தினை தொடங்கிய வங்கி பார்த்திங்கன்னா நபார்டு தான். ஸோ நபார்டு அப்படின்றத ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நபார்டு அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்றதை தனியாக நம்ம இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்ஷன் வேர்ட்லாம் தனியாக வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அதுவும் வந்து எக்ஸாம் டைமிங்கில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். மேத்தா மற்றும் பான்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது? மேத்தா மற்றும் பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி நகர கூட்டுறவு வங்கி, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து மேத்தா மற்றும் பன்சாலி குழுவோடைய தொடர்புடையது. அடுத்த கொஷின், பின் வருவனவற்றுள் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நோக்கங்களை குறிக்கிறது? ஸோ இது கொடுத்துருக்கிற எல்லாமே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய நோக்கங்களை குறிக்கிறதா தான் இருக்குது. எல்லா கொஷினும் எல்லாத்தையும் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எது சரியான ஆன்சர் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா உறுப்பினர்களிடையே சிக்கனம், சேமிப்பு மற்றும் பரஸ்பர உதவியை மேம்படுத்துதல். ஆப்ஷன் பி குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குதல். ஆப்ஷன் சி கிடங்குகளை உருவாக்குவதன் மூலம் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளை வழங்குதல். ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். ஸோ இதற்கு வந்து எல்லாமே பொதுவாக இருக்கிறதுனால ஆப்ஷன் டி வந்து மேலே உள்ள அனைத்துமே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய முக்கிய நோக்கங்களை வந்து குறிக்குது. அடுத்த கொஷின், ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என கூறிய குழுவின் தலைவர். ஸோ ஒரு கிராமத்துக்கு ஒரு சங்கம் வேணும், ஒரு சங்கத்துக்கு ஒரு கிராமம் வேணும் அப்படின்னு சொன்ன குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் மெக்கல்லன். ஆப்ஷன் சி எட்வர்ட் மெக்கல்லன். கீழ்கண்டவற்றுள் விவசாயம் சாராத கடன் நிறுவனம் எது? கீழ்கண்டவற்றுள் விவசாயம் சாராத கடன் நிறுவனம் நகர கூட்டுறவு வங்கி. ஆப்ஷன் ஏ நகர கூட்டுறவு வங்கி. நகைக்கடன் டேஸ் கடனுக்கான உதாரணம். நகைக்கடன் டேஸ் கடனுக்கான உதாரணம் குறுகிய கால கடனுக்கான உதாரணம். நகைக்கடன்கிறது குறுகிய கால கடனுக்கான உதாரணம். ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துபவர் யார்? இந்தியாவில் வந்து மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ தான் மாவட்ட கூட்டுறவு வங்கியினுடைய செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துது. கீழ்கண்ட வங்கிகளில் விவசாய வளர்ச்சி வங்கி எது? கீழ்கண்டவற்றுள் விவசாய வளர்ச்சி வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு. ஸோ ஆப்ஷன் டி நபார்டு. கேரளா கிராமப்புறம் வங்கி ஒரு ரீஜினல் ரூரல் பேங்க். கேரளா கிராமப்புற வங்கி ஒரு பிராந்திய கிராமப்புற வங்கி. ஆப்ஷன் பி பிராந்திய கிராமப்புற வங்கி. வைப்புத்தொகை காப்பீடு அடிப்படையாக காப்பது சிறிய வைப்பீட்டாளர்கள். ஸோ வைப்புத்தொகை வந்து காப்பீடாக அடிப்படையாக காக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறிய வைப்பீட்டாளர்கள். என்ன இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, டெபாசிட் இன்சூரன்ஸ் எசென்சியலி ப்ரொடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு தமிழில் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா இங்கிலீஷில் உள்ளதை பார்த்துக்கோங்க. பிளிங்குவலாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளிங்குவல் லாங்குவேஜில் கொடுத்துருக்கிறது 2 வகையில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஷன் வேர்டெலாம் தமிழில் வந்து கொடுத்துருக்கும்போது மேலே உள்ள இங்கிலீஷ் வேர்டை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து
இந்த கொஷின்ஸை வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இதற்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறிய வைப்பீட்டாளர்கள். அடுத்த கொஷின் கண்டவற்றில் ஒரு பிணையமில்லா கடன் என்னன்னு பார்த்திங்கன்னா தனிநபர் கடன் தான். ஸோ பிணையமில்லை எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் ஒரு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா தனிநபர் கடன் வந்து பர்சனல் லோன் வந்து கொடுப்பாங்க. ஆப்ஷன் டி. எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல? எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல? ரொக்க கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல. ரொக்கம்ங்கிறது பொறுப்பு கணக்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொக்கம்ங்கிறது எந்த கணக்குன்னு பார்த்திங்கன்னா சொத்து கணக்கில் வரும். ஸோ எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொக்க கணக்கு. Which account is not liability account? Which account is not a liability account? Cash account. இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் ஒழிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் ஒழிக்கப்படுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. புதிய தொழில் கொள்கை தான் காரணம் அப்படின்றத ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், தொழில் பொருளாதார சூழலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வெளிப்புற காரணிகள் யாவை? தொழில் பொருளாதார சூழலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வெளிப்புற காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். பொருளாதார நிலை, பொருளாதார கொள்கை, பொருளாதார அமைப்பு எல்லாமே பொருளாதார சூழலை ஏற்படுத்தக்கூடிய வெளிப்புற காரணியாக இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எது செலவினத்தில் சேர்ந்தது இல்லை? செலவினத்தில் சேர்ந்தது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கலன். ஸோ அரைக்கலன்றது ஃபர்னிச்சர்ன்றது எக்ஸ்பென்சஸ், நாட் ஆன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலவினத்தில் சேர்ந்தது இல்லை. பங்காதாயம் என்பது ஆதாயம். பங்காதாயம் என்பது ஆதாயம். ஆப்ஷன் ஏ. முதலின செலவு வருவாயின செலவு என்பதை மாற்றி கணக்கேடுகளில் பதிவது டேஸ் பிழையாகும். ஆப்ஷன் பி விதி பிழையாகும். முதலின செலவு வருவாயின செலவு என்பதை மாற்றி கணக்கேடுகளில் பதிவது விதி பிழையாகும். லாஸ்ட் கொஷின், 40வது கொஷின். 2 கொஷின் இருக்குது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம் 1983 பிரிவு 80 என்ன விவரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கை பற்றி அந்த சட்டம் வந்து சட்டப்பிரிவு வந்து சொல்லுது. ஆப்ஷன் ஏ கூட்டுறவு தணிக்கை. தேய்மான கணக்கு என்பது பெயரளவு கணக்கு. தேய்மான கணக்கு என்பது பெயரளவு கணக்கு. ஸோ 40 கொஷின்ஸ், அடுத்த 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் பேலன்ஸ் கொஷின்ஸை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் பொறுத்தளவுக்கு தமிழ், கோஆப்ரேட்டிவ், ஜெண்டர் ஸ்டடீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான், ஆப்பில் தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு ஃபுல்லாக எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.